தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். எம்டி யோகா அண்ட் நேச்சுரோபதி கோர்ஸ் படிக்கிறதுக்கான நோட்டிஃபிகேஷன் இன்னிலிருந்து நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டோட சுகாதாரத்துறையோட அஃபிஷியல் வெப்சைட்டான www.tnhealth.tn.gov.in அப்படின்ற வெப்சைட்டில் விட்டுருக்காங்க. இதோட ப்ராஸ்பெக்டஸை நீங்கள் அந்த வெப்சைட்டில் போயிட்டு சைடில் ஸ்க்ரோல் ஆகிற நோட்டிஃபிகேஷனில் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா டவுன்லோட் ஆகிடும். டவுன்லோட் பண்ணி பார்த்தீங்கன்னா முதல்ல பத்திரிகை செய்தி அப்படின்னு சொல்லி தமிழில் இங்கிலீஷில் ஃப்ரண்டில் கொடுத்துருக்குறாங்க. அதுக்கப்புறம் ப்ராஸ்பெக்டஸ் இருக்குது. அப்புறம் கடைசியாக அப்ளிகேஷனும் இருக்குது. நோட்டிஃபிகேஷன், ப்ராஸ்பெக்டஸ், அப்ளிகேஷன் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் தனித்தனியாக பிடிஎஃப் ஃபைலாக கொடுத்துருக்கேன். நீங்கள் இங்கேயே கூட கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த ப்ராஸ்பெக்டஸில் பேஜ் நம்பர் 18லேருந்து 37 வரைக்கும் இருக்கிற பேஜ் தான் உங்களோட அப்ளிகேஷன் ஃபார்ம். அதை மட்டும் தனியாக எடுத்து பிரிண்ட் எடுத்து அதை நீங்கள் ஆஃப்லைனில் தான் ஃபில்அப் பண்ணி அனுப்பிவிடணும். எந்த அட்ரஸ்க்கு அனுப்பிவிடணும் அப்படின்ற டீட்டெயில்ஸும் இதில் கொடுத்துருக்காங்க. அதாவது செக்ரட்டரி, செலெக்ஷன் கமிட்டி, டைரக்டரேட் ஆஃப் இந்தியன் மெடிசன் அண்ட் ஹோமியோபதி, அரும்பாக்கம், சென்னை 106 அப்படிங்கிற அட்ரஸுக்கு தான் அனுப்பி வைக்கணும். அப்ளிகேஷன்ஸ் வேறு எங்கேயும் கொடுக்க மாட்டாங்க அப்படின்ற தகவலும் அதில் போட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 21ஆம் தேதி இந்த மாதம் 21/7/2024 5/8/2024 சாயந்தரம் 5 மணி வரைக்கும் நீங்கள் இந்த வெப்சைட்டில் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அப்ளிகேஷனில் டவுன்லோட் பண்ணி உங்களோட சொந்த ஹேண்ட் ரைட்டிங்கில் ஃபில்அப் பண்ணி தேவையான என்க்ளோசர்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணி 5/8/2024 சாயந்தரம் 5 மணிக்குள்ளே இந்த ஆஃபீஸில் கிடைக்கிற மாதிரி நீங்கள் போஸ்டல் மூலமாகவோ இல்லை கொரியர் மூலமாகவோ இல்லை நேரடியாகவோ எடுத்துகிட்டு வந்து இங்கே சேர்த்துடணும். அப்ளை பண்ணுற எல்லோருக்குமே என்ட்ரன்ஸ் எக்ஸாம் ஒன்று நடத்துவாங்க. அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமில் எடுக்கிற மார்க்கோட அடிப்படையில் தான் ரேங்க் லிஸ்ட் வந்து வெளியே வரும். அந்த ரேங்க் லிஸ்டோட அடிப்படையில் தான் செலெக்ஷன் இருக்கும். அந்த எக்ஸாமுக்கான டேட்டு, இடம் வந்து இதே வெப்சைட்டில் பின்னாடி வந்து அறிவிக்கப்படும் அப்படின்ற தகவலும் இதில் சொல்லியிருக்காங்க. அப்ளிகேஷன் காஸ்டா எல்லாருமே 3000 ரூபாய் கட்ட வேண்டி வரும். இதை நீங்கள் SBI e-collect அப்படின்ற வெப்சைட் மூலமாக தான் போயிட்டு நீங்கள் கட்டிட்டு அதுக்கான ரெசிப்டை பிரிண்ட் எடுத்து இந்த அப்ளிகேஷனோட சேர்த்து அனுப்பி வைக்கணும். பட் SC, SCA, ST மாணவர்களுக்கான விண்ணப்ப கட்டணம் முற்றிலும் இலவசம் அப்படின்ற தகவலும் இதில் போட்டிருக்காங்க. கடைசி தேதிக்கு பின்னாடி, அதாவது 5/8/2024 சாயந்தரம் 5:30 மணிக்கு அப்புறமா நீங்கள் அப்ளிகேஷன் வந்து அங்கே சேர்ற மாதிரி ரெஜிஸ்டர் போஸ்ட் மூலமாகவோ இல்லை கொரியர் மூலமாகவோ இல்லை டைரெக்டாகவோ கொண்டு போய் அதுக்கு அடுத்த நாள் இல்லை அதுக்கு அடுத்த நாள் தபாலில் வந்து சேர்ந்தாலோ அதை வந்து கண்டிப்பாக ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது அப்படின்ற தகவலும் இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் நீங்கள் 5/8/2024 அன்னைக்கு ஈவினிங் 5:30 மணிக்குள்ளே அங்கே கிடைக்கிற மாதிரி நீங்கள் போஸ்டரில் அனுப்பி விட்ருங்க, இல்லை நேரடியாக எடுத்து போய் கொடுத்துருங்க. யாரெல்லாம் இந்த கோர்ஸுக்கு அப்ளை பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா BNYS அப்படின்ற டிகிரியை எம்ஜிஆர் யூனிவர்சிட்டி அண்டரில், அதாவது தமிழ்நாட்டில் முடிச்சிருக்கிற எல்லாருமே கண்டிப்பாக அப்ளை பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் NDOSM அப்படின்ற ஒரு கோர்ஸை மற்ற யூனிவர்சிட்டிஸில் முடிச்சிருக்கிற ரெகுலர் ஸ்கீமில் படிச்சிருக்கிற எல்லாருமே அப்ளை பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் CRRI அப்படின்னு சொல்கிற கம்பல்சரி ரொட்டேட்டரி ரெசிடென்ஷியல் இன்டர்ன்ஷிப்பை நீங்கள் 31/7/2024 முன்னாடி முடிச்சுட்டு, அதாவது என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கு முன்னாடி CRRI முடிச்சுட்டு தமிழ்நாடு போர்ட் ஆஃப் இந்தியன் மெடிசனில் நீங்கள் கண்டிப்பாக ரெஜிஸ்டர் பண்ணி இருக்கணும். யாரெல்லாம் நாட் எலிஜிபிள்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே MD யோகா கோர்ஸில் வேறு ஏதாவது பிரான்ச்சஸில் படிச்சுட்டு இப்போ இந்த வருஷம் வேறு ஏதாவது பிரான்ச்சஸில் படிக்கணும்னு நினச்சிங்களா, அவங்களாம் இதில் படிக்க முடியாது. ஏற்கனவே அந்த மாதிரி பிரான்ச்சஸில் கோர்ஸ் எடுத்து டிஸ்கன்டினியூ பண்ணியிருக்கிறவங்க 2 வருஷத்துக்கு நீங்கள் திரும்பவும் MD வேறு பிரான்ச்சஸில் எதையுமே நீங்கள் சேர முடியாது. அது மட்டும் இல்லாமல் டிஸ்டன்ஸ் ஆர் கரஸ்பாண்டன்ஸ் மோடில் ஏற்கனவே சொல்லிக்கிற BNYS கோர்ஸும் சரி, NDOSM கோர்ஸும் சரி, இல்லை வேறு ஏதாவது கோர்ஸ் டிப்ளமோவோ இல்லை UG கோர்ஸஸோ நீங்கள் டிஸ்டன்ஸ் அல்லது கரஸ்பாண்டன்ஸ் மோடில் முடிச்சிருந்தாலும் அவங்களுமே இன்எலிஜிபிளில் வந்துடுவீங்க. அது மட்டும் இல்லாமல் 31/7/2024 அன்னைக்கு 50 வயசு கம்ப்ளீட் ஆகிருக்கிற சர்வீஸ் கேண்டிடேட் மற்றும் அதர் ஸ்டேட் கேண்டிடேட் இவங்க எல்லாருமே இன்எலிஜிபிள் லிஸ்ட்டில் வந்துடுவாங்க. ஆன்லைன் பேமெண்ட் அப்ளிகேஷன் எப்படி ஃபில்அப் பண்ணுறது, சர்வீஸ் கேண்டிடேட்னா என்ன, நான் சர்வீஸ் கேண்டிடேட்னா என்ன, அவங்களுக்கான ரிசர்வேஷன் என்ன, என்ட்ரன்ஸ் எக்ஸாம் டேட்டு, கவுன்சிலிங் டேட்டு மற்றும் கவுன்சிலிங் ப்ரொசீஜர், இது
போன்ற தகவல்களை அடுத்தடுத்த வீடியோவில் தெளிவாக விளக்கமாக போடலான்னு இருக்கேன். நான் போடுற வீடியோஸை நீங்கள் உடனுக்குடனே பார்க்கறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உடனுக்குடனே உங்களுக்கு தகவலாக வந்துடும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுடைய கனவுகள் அனைத்தும் மெய்ப்பட என்னுடைய நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துக்கள். நன்றி.